இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே. எங்க இங்க ஒரு எதிர்மறையான கருத்து வருது. என்னன்னா, நீ கொடுக்கிறது வீண். எப்ப நம்ம கொடுக்கிற காரியம் குறைவுபடும் தெரியுமா? இந்த நெகட்டிவ் தாட் வரும்போது குறையும். என்னன்னா, நம்ம கொடுக்கிறது வீண், கொடுக்கிறது வீண். இங்க சுத்தில இருக்கிறவங்களுடைய பார்வையில என்னன்னா, இது வீண். இந்த கான்செப்ட் என்னைக்கு உள்ள வருதோ நம்ம கொடுக்கறத என்ன பண்ணிடுவோம், ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆனா இந்த அம்மா இதை எப்படி பார்க்கல, வேஸ்டா பார்க்கல. இது வீண் கிடையாது. ஆண்டவருக்கு கொடுக்கிறது கட்டாயம் என்ன கிடையாது, வீண் கிடையாது அப்படிங்கிறது இந்த அம்மாவுடைய எண்ணம். தெவிட்டாது கொடுத்த மரியாள். இந்த சிறியர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட என்ன கிடையாதான், அது வீணா போகாது. ஈகையில அப்படி ஒரு பிரமாணம் உண்டுங்க. நம்ம நினைக்கிறோம் அது யாருக்கு கொடுத்தாலும் சரி அது வீணாய் போவதற்கு சரித்திரம் இல்லை. இந்த அம்மாக்குள்ள தெவிட்டாத ஒரு ஈகை இருந்தது. நீங்க சொல்லி வீணுங்கிறதுனால திகட்டினா போக மாட்டேன். இங்க ஏன் கொடுக்கணும், அங்க ஏன் கொடுக்கணும், நீங்க நிறைய பேருக்கு திகட்டிடுச்சு. தெவிட்டாது கொடுத்தால் மரியாள். வீண் என்பது ஒன்று கிடையாது. அப்படி வீண் நினைச்சிருந்தாங்கன்னா நிறைய பேர் கொடுத்திருக்கவே மாட்டாங்க. எனக்கு கிறிஸ்தவ மார்க்கம் தெகிட்டாது கொடுத்து பழகிறதோ, நான் காணிக்க கொடுக்கறத பேசல, நான் சர்ச்சில் வந்து அள்ளி எழிங்கன்னு சொல்லி பேசல. நீ பிறருக்கு கொடுக்க வேண்டும், கிறிஸ்துவினுடைய ஊழியத்திற்கும் கொடுக்க வேண்டும், கிறிஸ்துவுக்கும் கொடுக்க வேண்டும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு என்ன பண்ணுகிறானா, நீங்க எப்படினாலும் நினைச்சுக்கோங்க, நீங்க அப்படி பார்த்து கொடுங்க. நீங்க அவருக்கு கடன் கொடுக்கறீங்க, கர்த்தர் அவன் கொடுத்ததை என்ன பண்ணுவாராம், திரும்ப கொடுப்பார்.